வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் கண்காணித்திருக்க வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கோவையில் தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தும் கொத்து கொத்தாக வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளது, பல லட்சம் வாக்குகள் விடப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. தேர்தல் ஆணையம் கவனமாக இருந்திருக்கிறார். பல லட்சம் பேரின் வாக்குரிமை தற்போது பறிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் திமுக அமைதியாக இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மேலும் தென்சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தேனாம்பேட்டை ஆஸ்டின் நகரில் உள்ள 13வது வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். வாக்குப்பதிவின் போது 50 திமுக முக்கிய பிரமுகர்கள் புகுந்து முகவர்களை அடித்து வெளியேற்றிவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சித்ததாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் மறு வாக்குப்பதிவு கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.